மலர் நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்காக புது சேலை, புது ஹேண்ட்பேக்கு, புது கொடையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அதில் மலர் எப்படி இருப்பா? ரிகமரிக சா நுன்னும் ததிகவன
என்னங்க ஏங்க ஏங்க உங்களதான் டீச்சர் சாரி டீச்சர் சாரி. டீச்சரா? மலரா? என்னங்க என்ன யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போறியா? அதான் அந்த காலத்துல நாம ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தானா, அதான் டீச்சர்னு சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சிங்க போங்க. முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுக்கிட்டு பேசாம போய் தூங்குங்க. ம். நான் கனவுல சின்ன பதாஸ் மாதிரி இருந்தனான்னு தெரியல, ஆனா நீ ஜெனிஃபர் டீச்சர் மாதிரி தான் இருந்த மலரு. என்னடி பாக்குற? உனக்கு தண்ணி அடிச்சா பிடிக்காது இல்ல, அதுக்காகவே வாங்கிட்டு வந்து முன்னாடி உட்காந்து குடிச்சிட்டு இருக்கேன். நீ பார்த்து ரசி, சரியா? எந்த வேலைக்கும் போகாம வீட்டுல தண்டச்சோரா உட்காந்துக்கிட்டு குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துட்டு இருக்கிறியா? இரு, உன்னை என்ன பண்ணா நீ சரிப்பட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். அதை பண்றேன். ஏய் பிரியா, நான் அகிலா பேசுறேன்டி. எப்படி இருக்கிற? சரி, நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேனே, அது ஏதாவது தெரிஞ்சதா? யாருக்கு இவ ஃபோன் பண்றா? என்ன விஷயமே தெரியலையே. பட்டும் படம் மட்டும் வேற பேசுறான். ஏ ஸ்வேதா, எப்படி இருக்கிற? எங்கடி, மதுரையில தானே இருக்கிற? எனக்கு ஒரு ஜாப் வேணும். அப்படியா, நீ ஜாயின் பண்ணிட்டியா? பார்ட் டைமாவா? 3 ஹவர்ஸ்க்கு என்னது 1000 rupees கிடைக்குதா? நல்ல ஒர்க்கா இருக்கே. ஆமா, என்ன பண்ணணும்? ஓ, லோக்கல் சேனல்ல போன் பேசிட்டு புடிச்ச பாட்டை போடணும், அவ்வளவுதானே? per day 1000 rupees. ஏய், இது நல்ல ஜாபா இருக்குடி. ஓப்பனிங் இருந்தா எனக்கும் கொஞ்சம் சொல்ல. வீடியோ ஜாப் தானே? ஹாய் ஹலோ, எப்படி இருக்கிறீங்க, உங்க பொழுதுபோக்கு என்ன, டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில ஒரு பாட்டு போடணும், அவ்வளவுதானடி. அதெல்லாம் நான் சூப்பரா பண்ணிடுவேன்டி. நீ பார்த்துட்டு மட்டும் சொல்லு, ஓகேயா? உடனே ரெஸ்யூம் அனுப்புறேன். உனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சா போதும்ல? சரிடி, ரொம்ப தேங்க்ஸ் டி. பாய். லோக்கல் சேனல்ல விஜயா போன்ல பிடிச்ச பாட்டை கேட்டு போட போறாளா? ஏய், சரி அகிலா, சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, போன் பேசிட்டு இருக்கேன். அது தெரியுது. இப்ப எதுக்கு எல்லாத்துக்குமே போன் பண்ணி நான் கேட்டது என்னாச்சுன்னு கேட்டிருக்க நீ? வேற என்ன கேட்பாங்க? இப்படி எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ள அடைஞ்சு கிடக்க முடியும்? அதான் படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமான்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். வேலையா? ஆமா, அதான் எங்க அக்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சுல, அப்புறம் நான் இந்த வீட்டுல சும்மா உட்காந்துருந்தா எனக்கு மரியாதை இல்லப்பா. அதை தாண்டி நீங்களும் வேலைக்கு போற மாதிரி தெரியல, அதான் உங்களுக்கும் சேர்த்து நானே வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
இப்பதான் என் ஃப்ரெண்டு ஒரு சூப்பர் வேலை சொல்லியிருக்கிறா. மதுரையில லோக்கல் சேனல்ல 3 மணி நேரம் போன் பேசி பாட்டு போட்டா போதுமா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 20 நாள் போனா கூட மாசம் 20,000 ரூபாய் ஆச்சு. சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்தா நீங்களும் நானும் இந்த வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு காய்க்கிறோம்ல, அதான். டேய் நிறுத்துரு. இப்ப யாரை கேட்டு நீ வேலைக்கு போற முடிவு எடுத்த? நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்டி? எதுக்குங்க? ஏய் நான் யார் தெரியும்லடி. நான் ஆ, சொல்லுங்க. சத்தியமா தெரியல, நீங்க யாருன்னு சொல்லிருங்க. சொல்லுங்க. என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது, உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அது இதுன்னு சொல்வீங்க. அதனாலயே நான் பாட்டுக்கு ஓரமா நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஒதுங்கிதானே இருக்கிறேன். அப்ப நான் வேலைக்கு போனா என்ன, போகலன்னா உங்களுக்கு என்ன? அதுவும் இல்லாம நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஒட்டுமொத்த வீட்லயும் தண்ட சோறா இருக்கிறது நீங்களும் நானும் மட்டும் தானே. நீங்க வேணா இது ஏன் வீடு, எந்த வேலைக்கும் போகாம இங்க உட்கார்ந்து எனக்கு சாப்பிட உரிமை இருக்குது, குடிச்சு குடிச்சே குடும்பத்தோட சொத்தை அழிப்பேன்னு தண்ட சோறு சாப்பிடறதுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுப்பா. எங்க அக்கா டீச்சர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சு. கை சரியாயிடுச்சுன்னா வெற்றி மாமாவும் மறுபடியும் மெக்கானிக் ஷெட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. அவங்களுக்கு இருக்க பொறுப்பு நமக்கும் வேணும்ல. எல்லாரும் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கும் போது நாம மட்டும் சும்மா சோறு சாப்பிட முடியாதுல்ல. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு ரோஷம், வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இருக்கு. பத்தாததுக்கு சோத்துல உப்பு வேற போட்டு சாப்பிடுறேன். அதனால இந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அத சம்பாரிச்சு குடுக்கத்தான் போறேன். நீ எப்படி வேலைக்கு போறன்னு நான் பாக்குறேன்டி. நல்ல சாரி கட்டிக்கிட்டு சைட்ல ஒரு ஹேண்ட்பேக் போட்டுக்கிட்டு நல்லதா ஒரு கண்ணாடி ஒண்ணு போட்டுக்கிட்டு மாடர்னா ஸ்கூட்டில ஸ்டைலா வேலைக்கு போகத்தான் போறேன். அதையும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. என்ன நக்கலா? பாக்குறேன்டி நீ எப்படி வேலைக்கு போறன்னு நான் பாக்குறேன். ஒரு பொம்பளை நீ எப்படி வேலைக்கு போறன்னு நான் பாக்குறேன்டி. பார்க்கலாம் பாஸ். பாக்கலாமாடி? அட பார்க்கலாம் பாஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறது தப்பு, ஆனா தண்டசோறு சாப்பிடறதுல தப்பு இல்ல, அப்படிதானே? அடுத்த தடவை சாப்பாடுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குன்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடிவெடுங்க. உங்களால நிம்மதியா சாப்பிட முடியுதானே பார்க்கலாம். அத விட்டுட்டு சும்மா பொண்ணுங்கன்னா வேலைக்கு போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏய் பேசுகல்லடி. பேசும்போது எங்கடி நீ எப்படி வேலைக்கு போறன்னு நான் பாக்குறேன்டி. லோக்கல் சேனல்ல போன் பேசி பாட்டு போடுவியா நீ? போடு போடு. நீ எப்படி பாட்டு போறன்னு நான் பாக்குறேன்டி. பாக்குறேன்டி. ஏங்க ஆ? ரெடி ஆயிட்டேங்க, நான் கிளம்பட்டுமா? லேட் ஆயிடுச்சா இல்ல டைம் இருக்கா? இருக்குங்க. ஏன் என்னாச்சு? ஒரு நிமிஷம் உட்காரு. என்ன விஷயம்? அட உட்காருன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க. லைஃப்ல நீ முதன் முறையா வேலைக்கு போற. வேலைக்கு போறத பத்தி உனக்கு பல கனவுகள் இருக்கலாம், ஆனா போற இடத்துல எல்லாமே உனக்கு சாதகமா இருக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது. நீ போற இடம் நீ நினைச்சதை விட எதிர்மறையாவும் இருக்கலாம். அதனால நீ எல்லாத்துக்குமே உன் மைண்டை தயார்படுத்திட்டு போ. பழைய பழமொழிதான், பட் இருந்தாலும் சொல்றேன். கப்பல் கரையிலே நின்றுட்டு இருந்தா அது சேஃபா தான் இருக்கும், ஆனா அது அதுக்காக படைக்கப்பட்டது இல்லை. அது கடலுக்கு போகணும், அலையோட முட்டி மோதணும், புயல் சூறாவளின்னு எல்லா பிரச்சனையும் கடந்து தலை நிமிர்ந்து வந்தாதான் அது நல்ல தரமான கப்பல்னு பேர் வாங்க முடியும். அதே மாதிரி
நீ இன்னைக்கு வேலைக்கு போற. போறதுக்கு முன்னாடி ஒரு போராட்ட குணத்தை உன் மனசுல வச்சுட்டே கிளம்பு. அதுக்காக அங்க எல்லாருமே உனக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்கன்னு சொல்ல வரல. போற இடத்துல நீ பலதரப்பட்ட மக்களை சந்திக்கலாம். அங்க பொறுமையானவங்களும் இருப்பாங்க, கோபப்படுறவங்களும் இருப்பாங்க, பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்க, புறம் பேசுறவங்களும் இருப்பாங்க. இவ்வளவு ஏன், உனக்கு கெட்டது நினைக்கிறவங்க கூட இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம நீ இன்னைக்கு வெளி உலகத்துக்கு போற. ஒரு சிட்டுக்குருவி தன்னோட கூட்டை விட்டு வெளியே போகும்போது தான் பருந்தையும் சந்திக்கும், இன்னொரு குருவியும் சந்திக்கும். பருந்த சந்திக்கிற மனதைரியம் அதுக்கு இருந்தா மட்டும்தான் அது கூட்டை விட்டு வெளியே போக முடியும். நீ வேலைக்கு கிளம்பி போகும்போதும் வரும்போதும் 4 பேர் ஏதாவது பேசுவாங்க, 4 பேர் விசில் அடிப்பாங்க, 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உன்னை தொந்தரவு பண்றவங்க இருப்பானுங்க. அப்படி யாராவது பண்ணானுங்கன்னா யாரு என்னன்னு நீ என்கிட்ட சொல்ல போற. நான் போய் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், அது வேற விஷயம். இருந்தாலும் நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்ல வர. ம், அது மட்டும் இல்லாம நீ சம்பளத்துக்கு வேலை பார்க்கணுன்ற மைண்ட்ல போகல. இது உன்னோட கனவு. அதனால உன்னோட வேலையை நீ சின்சியரா செய்வ. ஆனா வெறும் சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யற ஆட்கள் நிறைய பேர் எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துல உட்காந்துக்கிட்டு வார பத்திரிக்கை, கதை புக்கு இதெல்லாம் படிக்கிற வாத்தியாரு, டீச்சர்ஸ்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீ சரியா வேலை செய்யறதும் சின்சியரா இருக்கிறதும் அவங்களுக்கு கண்டிப்பா எரிச்சலை கூட்டும். அவங்க உன்னை பத்தியெல்லாம் தப்பா பேசுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. உன் வேலை என்னவோ அது மட்டும் செய். உன் உயர் அதிகாரிங்கெல்லாம் அவங்க வைஃப் கிட்டயோ இல்ல ஹஸ்பண்ட் கிட்டயோ சண்டை போட்டுட்டு வந்து அந்த எரிச்சல் எல்லாம் உன் மேல காட்டலாம். அதெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துக்கும். ஓகேயா? ம். அப்புறம் சில நாட்கள் உனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அந்த டைம்ல கூட நீ வேலைக்கு போற மாதிரி வரும். நீ ரொம்ப நேரம் நின்று கிளாஸ் எடுக்க வேண்டி வரும். அதனால உன் உடல் பக்குவத்தையும் மனப்பக்குவத்தையும் தயார் பண்ணிக்கோ. அங்க இருக்கிற எல்லாரும் நமக்கு செட் ஆக மாட்டாங்க. அங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேர் நமக்கு நல்லது நினைப்பாங்க. அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இரு. உன்னை பத்தி மத்தவங்க புறம் பேசினாலும் நீ மத்தவங்களை பத்தி எதுவும் பேசாத. அதுவும் காதுக்கு வந்தாலும் அப்படியே கண்டுக்காம போயிடணும். அதை பத்தி எந்த கருத்தும் சொல்லிடாத. வாழ்க்கையில முன்னோக்கி போகணும்னு முடிவெடுத்துட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு உன் பாதையில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லார் சொல்றதையும் சும்மா கொட்டிட்டு கேட்டுட்டே இருந்தோம்னா நீயே உன் நேரத்தை வீணடிக்கிறன்னு அர்த்தம். சரியா? ம். வாழ்க்கையோட வேற ஒரு பரிணாமத்தை இன்னைக்கு நீ பார்க்க போற. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகம் உன்னை பாராட்டி சீராட்டி உன்னை தூக்கி வரத்துக்கெல்லாம் காத்திருக்கல. உன்னை தலையில கொட்டி உனக்கு தோல்வி ஏற்படுத்தி அவமானப்படுத்த தான் காத்துக்கிட்டு இருக்கும். நீ அதை மீறி போராடின மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீ ஜெயிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். சத்தியமா சொல்றேங்க, வேலைக்கு போறேன்னு முடிவெடுத்தாச்சு. ஆனா அங்க போய் என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போறோம், யாரை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ராத்திரியில இருந்து நான் அதை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப நீங்க சொன்ன விஷயத்த கேட்ட பின்னாடி எனக்கு ரொம்ப தெம்பா இருக்குங்க. எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த இடத்துல நான் பக்குவமா நடந்துக்கணும், எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்ட பின்னாடி நான் ரொம்ப தெளிவா இருக்கேங்க. எப்பவும் போல எனக்கு சப்போர்ட்டா இருந்து என்ன ஸ்ட்ராங் ஆக்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போலாமா?
மலரு, இந்த ஊதி எடுத்துக்கத்தா. பதினெட்டாம் படி கருப்பா, கள்ளழகர் பெருமானே, எப்பவும் என் பேத்திக்கு நீங்க தாயா துணையா இருந்து காப்பாத்தணும்.